எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப ஹெல்தியும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியுமா இருக்கிற ரவா நெய்யடா அதோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. இது ஒரு ஸ்நாக்கு தான். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு ரவா, அப்ராக்சிமேட்லி 200 கிராம் அளவுக்கு இருக்கும் வறுக்காத்த பச்சை ரவை தான். மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு ஒரு டைம் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக ஒன்றும் பவுடர் பண்ண வேண்டியதில்லை, ஒரு அளவுக்கு பவுடர் பண்ணால் போதும். பவுலுக்குள்ளே மாற்றி இருக்கு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ரவை எடுத்திருக்கிற கப்புக்கு அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி தான், சுடு தண்ணி ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக இருக்கிற பச்சை தண்ணி ஊற்றி நல்ல ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். 10 to 15 நிமிஷம் அங்கே இருக்கட்டும். அதுக்குள்ளே மிச்ச ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரவா எடுத்திருக்கிற அதே அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கு. 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கு. அதுக்குள்ளே 1/2 கப் அளவுக்கு தண்ணி கூடி ஊற்றி நல்லா கரைய வச்சு மாற்றி வச்சிருக்கு. அடுத்தது ஒரு கடாய்க்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இருக்கு. நெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைசின் சேர்த்துருக்கு. 1/2 கப் அளவுக்கு துருவன கேரட் கூடி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கேரட்டோட அந்த பச்சை மணம் போய் அந்த ஈரப்பதெல்லாம் மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும். ரொம்ப அதிகமாக ஒன்றும் ஃப்ரை ஆகி போக வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் கரையை வச்சு எடுத்து வச்சிருக்கிற வெல்லம் அதுக்குள்ளே அரிச்சு ஊற்றிக்கோங்க. அழுக்கு ஏதாவது இருந்தால் போகட்டும். நல்ல ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் கூடி நான் சேர்க்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் கேரட் மட்டும் சேர்த்து செய்யலாம். அப்போ 1 கப் அளவுக்கு துருவன கேரட் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கேரட் பிடிக்கலை அப்படின்னா 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஊறுறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம் இல்லைங்களா, என்னது ரவை கூடி இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ரவை இதே மாதிரி கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது, ஒரு மாவு மாதிரி தான் இருக்குது. அதை அப்படியே ஊற்றிடலாம். இப்போ ரவை வேகும்போது இது இன்னும் கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். மாவு ஊற்றினதுக்கப்புறம் முதல்ல மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி கட்டியாகி வர ஆரம்பிக்கும் போது தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரவை நல்லா வெந்து இதே மாதிரி கட்டியாக ஒரு மாவாக வந்துடும். அப்புறமா தீ ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு பாதி சூடாறினதுக்கப்புறம், இல்லை நல்லா சூடாறினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுக்கப்புறம் தான் நம்ம இது அடை செய்யறதுக்காக எடுக்கிறது. இந்த ஒரு மாவு ஆல்மோஸ்ட் வெந்தது தான். இப்படியும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம வாழை இலைக்குள்ளே வச்சு மறுபடியும் இது ஒரு டைம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். வாழை இலை இதே சைஸுக்கு நான் கட் பண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துருக்கு. இல்லை அந்த மடிக்கும்போது கிழிஞ்சு போயிடும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் மாவு இதுக்குள்ளே வச்சு மடித்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகுக்காக இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் வாழையிலைக்குள்ளே வச்சு எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இதே மாதிரி மடிச்சிருக்கு. மடிக்கும்போது எல்லா சைடும் லாக் பண்ணிக்கோங்க, இல்லை இருந்தால் அதுக்குள்ளே ஆவி ஏறிடும், தண்ணி ஏறிடும். நம்ம எடுத்திருந்த அந்த 1 கப்பு ரவா மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து 9 அடை ரெடி பண்ணி எடுத்துருக்கு. 4 to 5 பேருக்கு சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஸ்டீமருக்குள்ளே இல்லை இருந்த இட்லி தட்டுக்குள்ளே ஆவியில் 8 to 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்ல சூடாக தான் இருக்குது. சூடோடு சாப்பிட்றதோட கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டு இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்டியும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளுமாக இருக்கிற ரவா நெய்யடா ரெடியாக இருக்குது. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டியாக இருக்கிற 10க்கு மேலே அடையோட ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி இருக்குது. பிடிச்சிருந்தா அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ரவா நெய்யோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.